ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்டை வந்து எப்படி பெருசாக்கலாம் சிறுசாக்கலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிவிட்டு எஸ்கே கிளிக் பண்ண அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆரோ வரும். இந்த மாதிரி ஆரோ வரும்போது நம்மளோட பேக் பேரில் மூவ் பண்ணால் அது பெருசாகும். அப்படியே ஃப்ரண்ட் பேரில் மூவ் ஆனால் அது சிறுசாகும். சரிங்களா? ஆப்ஜெக்ட் எவ்வளோ வேணால் பெருசாக்கிக்கலாம், எவ்வளோ பெருசாக்கலாம். அது வந்து எஸ் அமுக்கினா போகும். சரிங்களா? அதுக்கப்புறம் போன கிளாஸில் பார்த்துருப்பீங்க, நம்ம ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ வந்து இந்த ஆப்ஜெக்டை வந்து எப்படி கொஞ்சமாக இப்போ வந்து ஜியை கிளிக் பண்ணி எக்ஸு கிளிக் பண்ணால் ஸ்பீடாக மூவ் ஆகுதுல்ல, இது எப்படி ஸ்லோவாக மூவ் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஷிஃப்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு மவுஸ் மூவ் பண்ணுங்க, ஸ்லோவாக மூவ் ஆகும். இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். சரிங்களா? ரொட்டேஷனுக்கும் சரி, அப்புறம் மூவ்மெண்ட்டுக்கும் சரி. சரிங்களா? இப்போ ஆப்ஜெக்ட் வந்து இருந்த இடத்துல மறுபடியும் எப்படி கொண்டு வருது. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இங்கே ஃபஸ்ட்டு இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு, இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சு, இருந்த இடத்துல எப்படி ரிட்டர்ன் கொண்டு வருதுன்னு பார்க்கறதுக்கு ஆல்ட்டு ப்ளஸ் ஜி இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட்டு ப்ளஸ் ஜி கிளிக் பண்ணால் மறுபடியும் எங்கே ஸ்டார்டிங் ஆச்சு அங்கேயே வந்தோம். சரிங்களா? இப்போ ஜியை கிளிக் பண்ணி எக்ஸை கிளிக் பண்ணிட்டு இப்படி நான் ஒரு 2-3 மூமெண்ட்ஸை கொடுக்குறேன். இப்போ எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து மறுபடியும் இந்த நிலைமைக்கே வரணும், இங்கேயே வரணும்னா கண்ட்ரோல் Z கிளிக் பண்ணால் போதும். மறுபடியும் இந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே பேக்வேர்டில் அண்டு ஆகலாம். கண்ட்ரோல் Z. சரிங்களா? இது வந்து பேசிக்கான ஒரு விஷயம்.